Hello, welcome back to another episode. So, if you're new here, I'm Sashwin, designer. So, this is Figma series episode 7. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஏன்னா அதில் வந்து காம்போனன்ட்ஸ், வேரியபிள்ஸ், ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி ஃபிக்மாவோட கம்ப்ளீட் பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஸ்மார்ட் அனிமேஷன் என்னென்னா நேமிங் அண்ட் தென் ஃப்ரேம் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நேவிகேஷன் இன்புட் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். ஸோ நேவிகேஷன் அண்ட் தென் வந்து மற்ற அனிமேஷன் பற்றி இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்மார்ட் அனிமேட் பண்ணும்போது ப்ரோட்டோடைப்ன்ற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையும் ப்ரோட்டோடைப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோட்டோடைப்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறோம், நம்ம ஒரு பேஜை வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐஃபோனில் இருந்து அண்ட் தென் சர்ஃபேஸ் ப்ரோ, ஐபேட், மேக்புக், டிவி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டிவைஸில் உங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்றத அதில் வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து ப்ரோட்டோடைப்ன்ற ஆப்ஷன். ஸோ இப்போ அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஏ அண்ட் தென் பட்டன் பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பட்டன் ஏன்றது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், பட்டன் பின்றது வந்து நம்மளோட டெஸ்டினேஷன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நடுவில் நம்ம பட்டன் ஏ டு பட்டன் பிக்கு கொடுக்குற இன்புட் தான் வந்து அந்த நேவிகேஷன்றது. அந்த இன்புட் கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக வந்து அனிமேட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த பட்டன் ஏ டு பட்டன் பி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஆப்பிள் வாட்சோட ப்ரோட்டோடைப் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். அது எங்கே மாற்றணும் அப்படின்னா ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சோட 44mm அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்காக இது எடுத்துருக்கேன். 2 பட்டன்ஸையும் வந்து நான் மேலே வச்சுட்டேன். பட்டன் ஏன்றது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரேமில் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃப்ரேம்குள்ளே அரல்ஸ் ஒரு ப்ரோட்டோடைப்புக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த கேன்வாஸில் ரேண்டமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்மளால் அனிமேட் பண்ண முடியாது. இந்த ஏ டு பி, ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தென் பி வந்து டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு இங்கே ஆன் டாப்னு இருக்குல்ல, அந்த இதில் வந்து மவுஸ் என்டர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் மவுஸ் என்டர்ன்றதை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக. ஸோ மீதி செட்டிங்ஸ் எல்லாமே நான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே வச்சுக்கிறேன். என்ன டிவைஸ் அப்படின்றது கேட்கும். ஸோ ஆப்பிள் வாட்ச் ஒரு 44mm கொடுக்குறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஏ வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணும்போது யூ கேன் சி தட் அது பிஏ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து ஒரு பேசிக்கான அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னோட கெஃபைன் பேஜ் நியூஸ் லெட்டரோட லேண்டிங் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜாக வரும் அண்ட் தென் கீழே இருக்கிறது வந்து செகண்ட் பேஜாக வரும். ஸோ நீங்கள் இங்கே உங்களோட இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் அ திங். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்லாம் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அரல்ஸ் உங்களோட ப்ரொமோஷன் பர்பஸ்க்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னோடய சோஷியல் மீடியாவுக்கு ப்ரொமோட் பண்ணும்போது ஒரு ஸ்டோரியில் போடுறதா இருக்கட்டும், அரல்ஸ் வீடியோ எடிட்டிங்கில் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் நியூ ஹியர், நான் கெஃபைன் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் லெட்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு நியூஸ் லெட்டர் கண்டிப்பாக வரும். ஸோ அதில் வந்து நிறையா ரிசோர்ஸஸ், இன்சைட்ஸ், டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நியூஸ் லெட்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த விதமான ரெவன்யூ வரப்போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து ரைட்டிங் அண்ட் தென் டிசைன், ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது எப்படி அனிமேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த லேண்டிங் பேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும் எனக்கு செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் சைடில் எங்கே கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகக்கூடாது. மற்ற பொசிஷன் எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இந்த பட்டனுக்கு மட்டும் நான் வந்து இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னா, ஆன் டாப் அண்ட் தென் வந்து நேவிகேட். ஓகே, ஸோ இது வந்து எப்பயுமே இன்ஸ்டன்ட்னு இருக்கும். ஸோ நான் டிசால்வ்ன்றது கொடுத்துருக்கேன், அதனால டிசால்வ்னே காட்டுது. இந்த மில்லி செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு எவ்வளோ மில்லி செகண்டில் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். ஈஸ் அவுட்லேயே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பிஃபோர் தட் நான் இங்கே வந்து மாற்றணும். ஸோ
மேக்புக் ப்ரோ 14 இருக்கு. ஸோ மேக்புக் ப்ரோ 14 கிளிக் பண்ணியாச்சு. இங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்பேஸ் கிரே அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சில்வர்னே கொடுக்குறேன். ப்ரெசன்ட்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேண்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, இங்கே வந்தால் மட்டும் இந்த ஹேண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ மற்ற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அது பட்டன் மாதிரியே இருக்காது. ஸோ அதுதான் எனக்கு தேவை. இந்த ஹேண்ட் ஷோ ஆகும்போது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் கைண்ட்லி கன்ஃபார்ம் யுவர் மெயில் சப்ஸ்கிரிப்ஷன், தேங்க்யூ. ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேன்வாஸில் காட்டினா கிளியராக தெரியும். ஸோ அது ஒயிட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே லிங்க்ஸ் அண்ட் தென் போஸ்ட்னு இருக்கிறது பட்டனில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்குது அண்ட் தென் இங்கே ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த போஸ்ட் கிளிக் பண்ணும்போது இந்த ஃப்ரேம் 25 இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் ஆகணும். அண்ட் தென் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ வந்து அது நார்மலாக ஓப்பன் ஆகக்கூடாது. வெப்சைட்டில் கிளிக் பண்ணால் கீழே வந்து ஷோ ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம். ஸோ இந்த போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு போஸ்ட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் 25ன்றது ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்கு ஆன் கிளிக், இந்த இடத்துல நேவிகேட் டூன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அண்ட் தென் லிங்க்குக்கும் அதே மாதிரி ஃப்ரேம் 26 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே வேறு ஏதாவது அனிமேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஈஸி அவுட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரேம் 26ல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நேவிகேட் டு ஓப்பன் ஓவர்லே, தட்ஸ் இட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் 23ஐ கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ எப்பயுமே அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ப்ரோட்டோடைப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேக் தான் இருக்குது, ஸோ எனக்கு மேக் வெர்ஷன் தான் வேணும். ஸோ இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து ஷோ ஆகுதுல்ல, ஸோ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஷோ ஆகும். லிங்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ நெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஐஃபோன் 14 ப்ரோ ஃபோனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற அனிமேஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இந்த வெக்டர் வந்து நான் சும்மா ஒரு டிசைனுக்காக வச்சுருக்கேன். சேம் பேஜ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த என்னோடய லேண்டிங் பேஜ் தான் இங்கேயும் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிக்சர் வந்து நீங்கள் எந்த பிக்சர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிக்சர் எப்படி ஆட் பண்ணணும்னா, சிம்பிள் டிசைனில் போயிட்டு இந்த ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கலர்ஸ் அண்ட் தென் கிரேடியன்ஸ், இந்த இமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் அனிமேட் பண்ணும்போதும் சரி, ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணும்போதும் சரி, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க விஷுவலாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்க்ரோல் அனிமேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸோ இது வந்து கிளிப்பிங் மாஸ்க் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ இது ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்குது, நான் வந்து இன்சைடில் கொண்டு வரேன். ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு ஸ்க்ரோல் பிஹேவியர்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நோ ஸ்க்ரோலிங் ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு இருக்கு. ஸோ வெர்டிக்கல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் கேன்வாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மேக்புக்கில் இருக்கும். ஸோ ஐஃபோன் 14 ப்ரோன்றதை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்படி ஸ்க்ரோல் ஆகும். ஸோ தட்ஸ் அ திங், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்மாவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரோல் அனிமேஷன் பண்ணும்போது நீங்கள் நேவிகேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பிஹேவியர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பொசிஷன் டைரக்ஷன் மட்டும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துட்டு அண்ட் தென் ஃபோன்லேயோ ஆர்எல்ஸ் மேக்லேயோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணும்போது பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.